சேலம் அரசு மருத்துவமனையில் 9 பேர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். 20 பேரின் ரத்த மாதிரிகள் கொரோனா பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள 9 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட். வணக்கம் வெங்கட். வணக்கம். சேலத்தில் 9 நபர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது என்பது தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில 9 பேர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாநகர் தாதகாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 4 பேரும், மேலும் மாநகரின் பல பகுதியைச் சேர்ந்த 5 பேர் உள்ளிட்ட 9 பேருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் இது தவிர 20 பேரின் இரத்த மாதிரிகளுக்கான பரிசோதனைகளும் அவர்களுடைய அந்த பரிசோதனை மாதிரிகள் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் இந்த 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்பு இருந்தது போல முகக்கவசம், அதாவது பொதுவெளியில் போகும் பொழுதோ முகக்கவசம் அணிய வேண்டும், அதே போல கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல அந்த 9 பேருடன் உடன் இருந்த நபர்களுக்கும் அந்த மாதிரிகள் என்பது சோதனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சீனா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா தொற்று என்பது மீண்டும் அதிகரித்து வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சேலத்தில் 9 பேருக்கு மீண்டும் அந்த கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் நஷ்டப்பட தேவையில்லை எனவும் தற்பொழுது அந்த 9 பேருக்கும் தீவிர சிகிச்சை பிரிவு என்பது தற்பொழுது அவர்களுக்கான சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது என தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.